என்ன என்ன என்னன்னு ஏன் புடுங்குற? இப்படியே போயிட்டு இருந்தா என் கை உன் கையில வந்துரும் போல இருக்கேன். அதான் கையில போனஸும் பையில புது துணியும் வாங்கியாச்சே. அப்புறம் ஏன் அடிக்கிற? இல்லனே இந்த டிஸ்கோ டான்ஸ் எப்பனே ஆட போறாங்க? சுத்த விவசாய கட்டவன். ஏதோ கப்பல் வியாபாரத்துல 10 லட்சத்தை பாழாக்கிட்ட மாதிரி பரிதவிக்கிறியா பரதேசி பாவி. சார் சார் டிஸ்கோ டான்ஸ் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டு என்ன தொல்லை பண்றான் சார். சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல அவனுக்கு மூச்சு நின்றும். இவன் தொல்லையிலேயே எனக்கு மூச்சு நின்னாலும் நின்னு போயிடும் சார். அது ஒண்ணும் இல்ல பரணி. ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு நின்றுமே. ஓஹோ இல்லப்பா, அடுத்த ப்ரோக்ராம் அதுதான். அண்ணே அண்ணே, எங்கடா என் ராணி? அவ சாணி தட்ட போயிட்டா. வாணி கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் 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 குட் மார்னிங். தரிசனம் தரிசனம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. I like it. உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க. அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே. அப்புறம் எப்படி இவ்வளவு ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ, 7:30 மணி ஆயிடுச்சே. நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது? ஏதாச்சும் விசேஷமா? நீயா? அடப்பா, மெட்ராஸ்ல தான் மிரட்டுற. எங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் 2 பெட்ரூம் செட் பண்ண. நான் உன்னோட மனசாட்சிடா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதைங்கிறதையே மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்ட புள்ள கிட்ட பேசிடக்கூடாதே. அனாதை அனாதன் அசரீரி மாதிரி அப்பப்ப வந்து தொலைச்சிருவே. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா 10 எறிகிறான். அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயலுக்கு. ஐய, சோப்பு நுரையா? ஆமாண்டா, சொரக்கா தலையா? பழனி, ஒரு சின்ன சந்தேகம். ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதான்னு கேக்குறாதானே உன் சந்தேகம்? ஆமாண்ணே. அது வந்து பச்சரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏப்பம் வரும், அது பசி ஏப்பம். புழுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும், அது புளி ஏப்பம். அப்ப மோட்டை அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். கருமி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினியே, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன் நாளைக்கு தரேன்னு சொன்னியே, குடுத்தியா? ஏடே குடுத்தாரா? இல்லையே செட்டியாரு, அவனுக்கு சம்பளமே கிடையாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்கான். நொடிஞ்சு போனவங்க கிட்ட போய் நொந்துக்கிறீங்களே. எதுலயுமே ஒரு நாணயம் வேணுங்க. நான் அப்பவே நினைச்சேன். அதாவது எப்போ இவன் ஏப்பத்தை பத்தி விடாவாடியா பேசினானோ அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் வந்து கரெக்டா அமிக்கிட்டாரு. கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆளா? ஏமி டபு ராவவே ராது. முட்டிக்கு முட்டி தட்டு தர. அண்ணா, என்ன சொல்லிட்டு இடுப்பு வலியா? துட்டு இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. உன் பொண்டாட்டி இடுப்பு வலியா? அது இல்ல, உங்க செக்ஷன்ல பேர் எல்லாம் பத்துக்கிட்டே எறியுதான். கவுத்திட்டியடா பாவி. கண்ட சினிமாவை பார்த்துட்டு ரஜினி ஸ்டைல்ல பீடி இப்படி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி சுழட்டி அந்த பக்கம் போட்டு பத்த வச்சிட்டீங்களா? இப்ப என்னென்ன பண்றது? நீலடா அண்ணா, நம்ம வேலையே போயிடுமண்ணா. உடனே வேலை. அவன் என்னடா நம்மள வேலையை விட்டு நீக்கிறது? இத்தனூண்டு பையன் நமக்கு லெட்டர் கொடுக்கறதா? நானே ராஜினாமா எழுதி தரேன்.
நீ உன் கையால அவங்கிட்ட கொடுத்துரு. ஓகே? வர்றான் வர்றான் மறைஞ்சிரு பாபு. அம்பி நீக்கும் கொஞ்சம் காட்டேடா. அடே அபிஷ்டு நான் தாண்டா. அப்பாடா நீயா? ஏன்டா நேரங்காலம் தெரியாம உயிரை எடுக்கிற? உள்ளாட நேரம். ஏய் பல்லானதோட இருக்கும் போதாடா வந்துட்டேன். வெறும் போட்டோ தானே வச்சுட்டு இருக்கேன். இன்னும் பெருசா சலிச்சுக்கிறிய? ஆனாட பையன். ராஜா டேய் போடா. டேய் இந்த நேரத்துல கழுத்து இருக்காதடா. ஐயோ டேய் உன்னை கையெடுத்து கும்பிடுற நான் போடா. வரேன். அப்பாடா வாங்க உள்ள வாங்க. ஹலோ ராஜா. வாங்க. எப்படி? என்ன 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 பாக்குறீங்க? யார தேடுறீங்க? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையோ மிரட்டி நானா? குடுக்க சத்தம் வெளியில கேட்டுச்சு. அதான் யாருக்குன்னு. யாரும் என்னங்க நீங்க அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்க? சத்தியமா கட்டில் கடையில கூட பாருங்க யாரும் இல்லைங்க. கட்டில் கடையில யாரும் இல்லதா? உங்க கைப்பிடியில யாரோ இருக்காங்களே, அத நான் பாக்கலாமா? ஐயோ எப்படி காட்டுறது? என்ன நம்பி காட்டுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ பைத்தியக்காரன் தான் சிரிப்பாங்க. சாரி ராஜா, உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக நான் ஒண்ணும் சிரிக்கல. இல்ல நீங்களே உங்க போட்டோவை வச்சு தாப்பா படமா தப்பு பண்ண பாரு. எனக்கு எதுவும் வேணும் என்னமும் வேணும். சாரி தான் சொல்லிட்டேன்ல. சாரி ரம்யா, ஏதோ ஒரு இதுல வந்து ப்ளீஸ் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்கிற அளவுக்கு என்னங்க நடந்துருச்சு? ஆஹா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. என்னங்க இத நான் வச்சுக்கலாமா? என்ன குடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? நோ நோ நோ, நீங்க வச்சுங்க, நான் வேற ஒண்ணு வாங்கிக்கிறேன் அவ்வளவுதானே. நான் வரேன். என்னங்க உங்க போட்டோ? போதனம் கைமாறினாதான் ஓகேன்னு அர்த்தமா? டேய் அபிஷ் டுட்டுடுடு வந்து தொலைச்சிட்டியா? ஏண்டா அலையிலே? கிணத்து ஜலத்தை ஆத்து ஜலமா அடிச்சுட்டு போயிட போறது ஓட்டு விடுறா. அபிஷ்டோ அந்த ஆல்பர்ட்ட நீக்கும் கொஞ்சம் காட்டுறது. ஊரை கூட்டி வச்சு காட்டினால காட்டுவனே தவிர உனக்கு காட்ட மாட்டேன்டா. நான் சாவகாசமா அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். டேய் சொல்லு பட்ட. என்னது இதெல்லாம்? பூ சுத்துனேன், பூ அள்ளி போட்டேன். இதெல்லாம் பூவா? ஐயோ, அது வந்து கனவுல பூ அள்ளி போடுறதுன்னு நினைச்சு மெத்தையில இருக்கிற பஞ்சை எல்லாம் அள்ளி வீசிட்டீங்களாக்கோ? நல்ல வேலை, செவில இருக்கிற செங்கல்ல எல்லாம் பூவா நினைக்காம விட்டீங்களே. ஆல்பத்தை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேங்க. சின்ன வயசுல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்போ இப்ப அழகா இல்லைங்கிறீங்களா? ஐயோ கண்ணு பட்டுருங்க. அதனாலதான் இப்ப இருக்கிற அழக நான் வாய் விட்டு சொல்லவே இல்லை. என்னங்க இத மட்டும் எனக்கு வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸுங்க.
நோ மென்ஷன். நான் வரேன். எந்திரிண்ணா, என்னமோ கோவப்பட உதட்டுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி குவார்டர் பாட்டிலுக்கு இந்த குடு குடுக்கிறியா? மூச்சு முட்டிக்க போதுண்ணா, எந்திரிச்சு வாண்ணா, எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்க. அறமுடி தலையா, எனக்கு வேலையே போச்சு. எல்லாரும் ஏளனமா பார்த்தா என்ன, கேவலமா பேசினா எனக்கு என்னடா? ஐயோ, கம்பெனி வேலை அம்பேல் ஆயிடுச்சேன்னு ஒரு கம்பெனி கொடுத்தா வெக்கம், மானம், ஈனம் மூணு லெப்ட் ரைட் போட்டுட்டு போகுதுண்ணா. எங்கடா போகுது, எங்க போகுது? அறிவு கட்ட பேமானி. வெக்கம் போய் வெகு நாள் ஆச்சு, மானம் போய் மாசக்கணக்காச்சு, ஈனம் போய் இன்னியோட 20 நாள் ஆச்சு. இந்த மூணும் போனதுக்கு அப்புறம் முக்காடி எதுக்குன்னு முச்சந்திக்கே வந்துட்டீங்களாக்கும். வாங்கண்ண, எல்லாரும் சந்தி சிரிச்சு காரி துப்ப போகுதோ எந்தரா? சப்புன்னு இருக்குது, உரைக்கலையே. உரைக்கலையா? கடையில என்ன கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சா குடுக்கறான் உரைக்கிறதுக்கு? என்னென்ன உன்னை சொல்லி குற்றமில்லை கூட்டையா, உன்னையும் சொல்லி குற்றமில்லை சொட்டையா, பாட்டில் செய்த கோலமாடா. பிளாக்ல வாங்காதீங்கன்னா கேட்டா தானே பாருங்க, இது போன வார்த்தை டிக்கெட். நல்லா ஏமாத்தாடுடா. எங்கடா வாங்க? ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ, பாத்தன ஐயோ, பிரிச்சு மேஞ்சிட்டானுங்களே படுபாவி பசங்க, தாங்க முடியலன்னா. ஏண்டா மத்தியானம் பிரியாணில கறிய மட்டும் மேஞ்சியடா, அப்ப வலிக்கலையா? இல்லையே. பேசாம வாடா பேரிக்கா தலையா. அண்ணா, நான் இல்லாம கிளிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப கிளிப்பட்டு வந்திருக்கீங்களா? கில்பா, பாஸ் பேச்ச கேட்கணும். புடி கொடுங்கண்ணே. அப்புறமா குடி. கமான், என் பக்கத்திலே இருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பவும் நம்ப முடியும். நேரங்காலம் தெரியாம வந்து நெருக்குவிய. இல்லைனா லவ் லெட்டர் எழுதிக்கின்னு புஸ்தகத்துல வச்சுக்கின்னு அந்த பொண்ணை தள்ளிக்கின்னு டப்பா ஜில்லான்னு பாத்துக்கினியா? அப்படித்தாண்டா கஷ்மாலம். அப்படி வா நம்ம வலிக்கே. சும்மா பெரிய ஐடியாவெல்லாம் ஒன்ன விட்டா உலகத்துல வேற எவனுக்கியா வரும்? ஏண்டா டேய், அப்பப்ப அறுக்கிறதுக்குனே அவதாரம் எடுத்துறேன், அவன் வந்துருப்பா. ரஜினி புக்ல லெட்டர் வச்சுக்கின்னு போற, அவர் மறுவாதையை காப்பாத்திடுறா. ஏய், எல்லாம் எனக்கு தெரிய போல. சேருவான்றீங்க. என்ன படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேன். ஃபுல்லா அதுக்குள்ளவா படிச்சிட்டீங்க? சும்மா இல்ல, மேலதான் பார்த்தேன். ஓகே, அப்போ நான் அப்புறமா படிச்சுட்டு தரேன். நான் வரேன். ஹலோ. இந்தாங்க இந்தாங்க. பிரியமுள்ள ரம்யாவுக்கு
உன் ராஜா. பிரியம் உள்ள ராஜா. ஐயோ, குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங். என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோ கொடுக்கிற முத்தத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறியே, வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பொண்ணாச்சே. மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரம்மி, ஐ லவ் யூ. கம் 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 டு மீ ரம்மி. ரம்யா, வடிவேலு, இதோ வந்துட்டமா. முதல்ல அவனை கழுத்து பிடிச்சு வெளியே தட்டு. அம்மா, சொன்னது செய். ச்சே, எல்லாம் கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா? என்ன கேபி சுந்தரம்பாள் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வரேன், ஆளை விடுங்க, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. டபக் டபக். அடேங்க அப்பா. வாங்க, வாங்க, உட்காருங்க. ஒவ்வொருத்தரா போங்க, போங்க. ஓம் லியோ டலோ டல்டோ கோ நாலுகா நாயக. ஓம் ரீம் ஜபக் கபக் டபக். ஓ பாலகா ஆ துப்பு வந்து விட்டது. பலத்ரட்சகா பலத்துசோ மனிதா, உன் மனக்குறையை சொல்லு. சாமி, 40 வருஷமா நான் நாய் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜயோகம் அடிக்குமா பாருங்க. கவலையே படாதே. இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. நக்கி விடாதே. வெரி குட். பார்த்து சொல்லிவிட்டாயா? ஆஹா, என்னே உன் அருமை. எங்கே போகிறாய்? சும்மா இரியா, எனக்கு வரும்படி போச்சு. சாமி, என் கையப்பா சொல்லு சாமி. நாய் வேற போகுது சாமி. வேற என்ன உன் கூட குடும்பமா நடத்தும்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாய் பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி, சும்மாரியா. யோ, இங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ, நம்மடா. மன்னிக்கணும், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன். நாய் கட்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன். தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சா 28 ஊசி போடணும். என்னையா சொல்ற? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன்டா உங்களை கடிச்சு கொதறதுக்கு. ஐயோ, ஐயோ, அம்மா. அடே திருப்பதி அண்ணா, பழனி, என்னென்ன இனிமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. சாப்பிடலாமா? நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமே நம்ம போய் சொல்லி பிழைக்க முடியாதுடா. அதனால ஒரு நல்ல ஐடியா. நாம எல்லாரும் ஒண்ணா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணே, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதும்ண்ணா. தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம்
உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன், பின்னாடியே வந்து சேருங்கடா நாயங்களா. அம்மா ஏனுங்கோ கேசட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாக்கும். நீங்க தான் உலகமாக ஐடியா சேகரமாச்சிங்களே, ஒண்ணும் ஐடியா வரலீங்களா? கோவம் தான் வருது. என் ஐடியானா உனக்கு அவ்வளவு கிண்டலா போச்சா? பெரிய இவன். சரி சரி, ஏதாவது ஐடியா கைவசம் இருக்க சொல்லி போடுறானுங்க. பின்னால ஏதாவது சிக்கல் ஆகி போடுச்சுன்னா அதை இதை எடுத்து அடிச்சு போட்டு என்ன சுக்கல் பண்ணி போடாதீங்க. இத பாரு, புத்திசாலித்தனமா சொல்லு. டேய், ரம்யா கிட்ட என் காதல வெளிப்படுத்த முடியாம ஒவ்வொரு நொடியும் நான் செத்து சுண்ணாம்பாரத நீ பாத்துட்டு தான் இருக்கிற இல்லையா? சோ ஐடியா செமத்தியானதா இருக்கும். செமத்தியானதுங்களா? இப்ப வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேஜெட்? அந்த கேஜெட்ல பாட்டுக்கு அப்புறம் நீங்க காதலிக்கிற விஷயத்தை பதிவு பண்ணி கொடுத்து போடுங்க. அடடே, கேசட் வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. கேசட் டேப் ரெக்கார்டர்ல ரெடியா வச்சிருக்கேன். பாட்டை கேட்க வேண்டியதுதான். மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. சொல்ல வந்த என் வார்த்தையாவுமே வாய் வரை வருகின்றது. உன்னை பார்த்ததும் வந்த வார்த்தையும் நாவினில் கரைகின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. மனம் உன்னை நினைக்கின்றது, தினம் தினம் துடிக்கின்றது. என்னது வந்து அது வருங்க, வசனத்தோட வரும். என்னங்க இது, இப்படி கூட ஒரு சாங் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, அது வந்து இந்த கேசட் ஒண்ணுங்க, இந்த டேப் ரெக்கார்டர் கொஞ்சம் கோளாறு பிடிச்சது. ஓகே, நீங்க டேப் ரெக்கார்டர் சரி பண்ணி வைங்க, நான் வரேன். இது வேற சனிய பீட மூதேவி. அந்தே உன் மீதுள்ள காதலை வெளிப்படுத்த முடியாமல் வெதும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட தயாராக இல்லை. அதனாலேயே இந்த டேப்பின் மூலம் நான் ஓடியாங்கடே, அன்னைக்கு விட்டாருங்க, அன்னைக்கு விட்டாருங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அரே வாங்கடி, டப்பாஸ் கலப்பல வாங்கடி வாங்கடி. காய போட்டு அடிக்கிறத பாத்துருக்கேன், காயில போட்டு அடிக்கிறத இப்ப தண்டா பாக்குறேன். அம்மா, முருங்கைக்காய ஒடிக்கிற மாதிரி காலை ஒடிச்சிட்டானுங்களே. அடே, உன் கூட சேர்ந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும்னா. ஏன்டா சொல்ல மாட்டேன் மூதேவி. இங்க பாரு, இந்த மாதிரி சூப்பர் ஐடியாவெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உங்க கண்ணிலேயே முடிக்காம மெட்ராஸ் போய் பிரமாதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டானுங்களா இத அங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சூப்பரா அம்மா அம்மா ஓஹோன்னு இருப்பேன்டா. ஓ, எங்களுக்காவது கிழிஞ்ச சட்டை இருக்கு, நீ அது கூட இல்லாம அலைய போற. ஏன்டா உங்க அம்மா உன்னை பெத்தாளா இல்ல களிமண்ல பெசஞ்சு பெசஞ்சு செஞ்சாளா? நையா, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லடா, நல்லா இல்ல வெங்காயம் இல்ல, குதிரை வித்து வச்சு வித்தியா? புள்ள இல்ல திங்க அடிச்சிருக்கா கத்தையா? மழை மழை விக்கிறதுக்கு மதுரை குதிரையா? கழுத 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 மேல்வோடு இருக்க. விவரமான ஆளுங்க இங்க இருக்கோம், வியாபாரத்தை பண்ணிட்டு விவகாரத்தை முடிச்சிருவோம். கமான் கமான், ஜோரா கை தட்டுறோம்.
சுடுவாங்க ஆமா ஆனா அதுதான் இல்ல. என்னடா அம்மோக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? கீரியும் பாம்பு வச்சு நாங்க பழப்பு நட்டுக்கிறோம், அதை கெடுத்துறாதீங்கப்பா. இப்படி எத்தனை நாளைக்கு தான் கீரியும் பாம்பையும் நம்பி பொழப்ப நடத்திக்கிட்டு இருப்பீங்களா? இதோ பார், என்ன உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கணும். காத கூடு. வந்து குடுறா. நான் என்ன 15 பைசாவுக்கு பிளாட்பாரத்துல காது குடையறவனா எல்லாரும் காதையும் பாக்குறதுக்கு? உன் காத குடியா? இந்த காது எது மூக்கு எதுன்னு காட்ட தெரியாதவெல்லாம் கணக்கூத்தடியா வந்துட்டான். என்ன பண்றது? எந்த மேட்டரும் நான் சொல்லி லீக் ஆக கூடாது. பணத்தை பாதியா பிரிச்சுக்கலாம். தபா பொதுமக்களை அப்படியே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் மந்திரம் வச்சிருக்கேன். ஜெய் ஜபக் ஜபக் கபக். அண்ணே அது வேண்டாம். நாய்ங்களெல்லாம் கூடி நம்மள நார் அடிச்சிட போகுது. வேற எந்த மந்திரம் சொல்றது? ஜகன ஆ மொகன ஆ ஜம்பகம் ஆ ஜகன ஆ மொகன ஆ ஜம்பகம் ஆ ஜகன ஜெகன் மோகினி இல்ல ஜெயமாலி அண்ணா மாதிரி ஜெயின் சிக்கான் சிக்கான் ஜெயின் சிக்கான் சிக்கான் ஜெயின் சிக்கான் சிக்கான் சிக்கான். தபார் மகாஜனங்களே எல்லாரும் மேல பாருங்க. என்ன தெரியுது? மானா செருப்பால் அடிப்பேன். மேல பார்த்தா கம்பி தெரியுது. ஆமா. அதனால நான் கம்பியில 4 லட்சம் ரூபாய் குதிரையை நடக்க வச்சு காட்ட போறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. எல்லாரும் இங்கே பாருங்க. ஏய் தம்பி, என்ன பேலன்ஸ் கரெக்டா இல்ல? உன் பக்கம் கம்பி இறக்கு. என்னது உன் பக்கம் கொஞ்சம் இறக்கு. ஏய் உன் லெவல் கொஞ்சம் இறக்கு. கரெக்ட், இப்பதான் லெவல் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் நோட் பண்ணுங்க. கம்பி இப்ப கரெக்ட் லெவல்ல இருக்கு. கீழே வை. வெரி குட். எல்லாரும் நல்லா பாருங்க. அந்த குதிரை இந்த கம்பி மேலே நடக்க போகுது. கூட்டிட்டு வா. கம்பி மேல குதிரை இறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கம்பி கீழே போட குதிரை இறக்க விடுறா. வாங்க அவன் சாத்தியே வரல. போய் எல்லாரும் சேர்ந்து கை தந்தான்னா என் வயிற்று இல்ல தட்டிட்டாரு. குதிரைய கம்பி மேல நடக்க ஏன் கம்பி இல்ல ஓடிட்டான். வைகுண்டம் தர்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கைலாசம். அடே பேரே நல்லா இல்லடா. கம்பவுண்டர் யமதர்ம, நர்ஸ் ராட்சசின்னு இருக்க போகுது. போயிடலாம்டா. அண்ணே போயும் தர்மாஸ்பத்திரிக்கான வரணும். அறிவு கட்டவனே, நமக்கு என்ன ஊர்ல இருந்து மணியாளர் அனுப்புறாங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? வேற போக்கடை இல்லடா, இங்கதான் போனோம். எங்களோட ஒரு பெரிய தொல்லையா போச்சு. என்னையா இங்க நான் ஒருத்தருக்கு தெரியலையா? இருக்கீங்களா? தர்மாஸ்பத்திரியில தர்மம் போடுங்க நான் கேட்போம். பின்னிட்டானுங்க சார் எங்க. ஓஹோ அடிதடி கேசா? அப்படி போய் உட்காருங்க போங்க. இத வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நேரம் காலம் தெரியாம நெருக்குறானுங்க. நீ வாடா கண்ணு. அடே சொல்லுங்களா, ஏன்டா அலையுறீங்க? இப்படி எட்டி எட்டி பாத்ரூம பார்த்ததுனாலதான் பின்னு அடி பின்னிட்டானுங்க. இப்ப மறுபடியும் எட்டி பாத்தீங்கன்னா முக்கி முழகிறது கூட வழி இல்லாம முகத்தை தேய்ச்சிருவானுங்கடா. இத நீ சுத்து. இத நீ சுத்து. இத எனக்கு சுத்துடா. நான் ஹெல்மெட் சுடுறேன். திருப்பதி மறந்து என்ன ஐடியாவை கேட்டு இனிமே நம்மால அடி வாங்க முடியாதுடா. ஊருக்கே போயிடலாம். வர்றோம் போறவெல்லாம் கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போறான். அப்பா ஐயோ அடே உங்களை நம்பி வந்தனே, விட்டுட்டு போறீங்களே புறம்போக்கு பயல்களா. திங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு அடி வாங்கும் போது போறீங்களடா. போங்கடா. திருப்பதி அண்ணே பழனி அண்ணே நல்ல தீர்மானமா பாத்துக்கிட்டீங்களா? இதுதான் பேங்க்னு. ஆமாண்ணே. சத்தியமா இந்த ஊர்ல இது ஒரு பேங்க் மட்டும் தானே. இவ்வளவு உயரமா சுவரை கட்டி இருக்கும் போதே நான் நினைச்சேன் இது பேங்கா தான் இருக்கும்னு. ஓகே, இப்ப தீர்த்து கட்டிடுவோம். ரெடி 1 2 4. அண்ணே இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன்?